ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். எங்க அண்ணன் சீக்கிரமா வரணும். செந்தில் பாலாஜிக்காக வேண்டுதல். முன்னாள் அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலை பெற வேண்டியும் நலமுடன் இருக்க வேண்டியும் தமிழ்நாடு முழுவதும் கரூர் கோயிலில் உருண்ட மாற்றுக் கட்சியினர். வைரலாகும் வீடியோ கரூர் கட்சியின் சம்பவம். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணம் பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து செந்தில் பாலாஜி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ஓராண்டு செந்தில் பாலாஜியின் சிறைவாசம் நெருங்கும் நிலையில் அவரது ஜாமீன் மீதான மனு வரும் ஜூலை 10ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் சட்ட வழக்கின் பிடியில் இருந்து வெளியே வர வேண்டி கரூரில் ஒரு கட்சியினர் செய்த செயல் கவனம் ஈர்த்துள்ளது. கரூர் மாரியம்மன் கோயிலில் செந்தில் பாலாஜி விரைவில் விடுதலை பெற்று நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனை கரூர் அறம் மக்கள் கட்சியினர் ஏற்பாடு செய்தனர். பின்னர் கரூர் மாரியம்மன் கோயிலில் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு செய்தனர். இதில் அறம் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் காமராஜ் தலைமையில் 5 பேர் கலந்து கொண்டனர். அப்போது மாரியம்மன் கோயிலுக்கு வழிபாடு செய்ய வந்த பக்தர்கள் முன்னாள் அமைச்சரின் விடுதலைக்கு 5 பேர் அங்க பிரதட்சணம் செய்தது, வழிபாடு நடத்தியதை வியந்து பார்த்து சென்றனர். இதற்கிடையில் கோயில் வளாகம் முழுவதும் அங்க பிரதட்சணம் செய்த அறம் மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அங்கிருந்த பெண்கள் தண்ணீர் ஊற்றி வழிபாட்டிற்கு உதவினர். இதையடுத்து கோயிலில் வழிபாடு முடித்து செய்தியாளர்களிடம் பேசிய அறம் மக்கள் கட்சி நிறுவன தலைவர் காமராஜ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழ வேண்டியும் திராவிட மாடல் ஆட்சியின் 3 ஆண்டு சாதனையை போற்றியும் அங்க பிரதட்சணம் மேற்கொள்வதாக தெரிவித்தார். செந்தில் பாலாஜி பெயரில் சிறப்பு அர்ச்சனையும் செய்ததாக கூறினார். தொடர்ந்து இதே போன்று திருச்சி, சென்னையிலும் வழிபாடு நடத்துவதாகவும் அதில் 100 பேர் பங்கேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தர்காவில் தொழுகை, சர்ச்சில் பிரார்த்தனையில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து விடுதலை பெற கரூரில் அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு நடத்திய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. நெட்டிசன்கள் பலரும் அறம் மக்கள் கட்சி என்பதே இப்போதுதான் கேள்விப்படுகிறோம் என்றும், அமைச்சர் விடுதலையாக அங்க பிரதட்சணமா என்றெல்லாம் கமெண்ட்ஸ் செய்து வருகின்றனர். கரூர் மாரியம்மன் கோவிலில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை பெற அறம் மக்கள் கட்சியினர் மாரியம்மன் கோவில் வளாகத்தை சுற்றி அங்க பிரதட்சணம் செய்து வழிபாடு நடத்திய வீடியோ சோசியல் மீடியாவில் கவனம் பெற்றுள்ளது. தர்காவிலும் கிறிஸ்தவ ஆலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனையும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இன்றைக்கு கரூர் மாரியம்மன் ஆலயத்திலே அங்கப்பிரதட்சணம் நடைபெற்று சிறப்பு பூஜையும் சிறப்பு அர்ச்சனையும் செந்தில் பாலாஜி அவருடைய பெயரிலும் இங்கே நடைபெற உள்ளது. இங்கே திரளாக அறம் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார்கள். மேலும் அனைத்து சமூகத்தின் மக்களுடைய கோரிக்கையும் வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனுகள் கொடுக்க உள்ளோம். எத்தனை பேர்? 100 பேர். இந்த அங்கப்பிரதட்சணத்தில் 100 நபர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.